பிரைஸ் லார்ட். இன்னைக்கும் பிப்ளிக்கல் ஃபினான்ஸ் பார்ட் 10 நம்ம பார்க்குறோம். நம்ம தொடர்ந்து அன்ஜஸ்ட் கெயின், பொல்லாத ஆதாயம், எதுலெல்லாம் நம்ம பணம் சம்பாதிக்கக்கூடாது, எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் அதோடைய கண்டினியூஷனாக நம்ம ஒரு காரியத்தை பார்க்கலாம். 1916 யூஎஸ் பிரசிடெண்ட்டுக்காக எலெக்ஷனில் நின்ன உட்ரோ வில்சன் அப்படின்றவர் எலெக்ஷன் கேம்பெயினில் அவரோட ஸ்லோகன் என்னன்னா, யுத்தமே இருக்காது, அதாவது ஹீ கெப்ட் அஸ் அவுட் ஆஃப் வார், எங்களை போருக்கு விலக்கினார், ஹீ கெப்ட் அஸ் அவுட் ஆஃப் வார் அப்படின்னு தான் ஸ்லோகனே பண்ணி, அதாவது இவருடைய பீரியடில் எங்களுக்கு யுத்தம் இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த ப்ராமிஸ் வச்சு தான் அவர் எலெக்ஷனுக்கே ரன் பண்ணார். ஆனால் 1 இயரில் வேர்ல்ட் வார் 1 வந்துருச்சு. ஸோ இது வந்து அதான் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியல. மேபி அவர் நினச்சிருந்தா அதை அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். எனிவே, அதாவது சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. இது ஒரு விஷயம். அதே மாதிரி 1988 ஜார்ஜ் புஷ் அவர் வந்து எலெக்ஷன் கேம்பெயினில் சொன்னார், ரீட் மை லிப்ஸ், என்னுடைய உதடுகளை வாசித்து பாருங்கள், நோ நியூ டாக்ஸஸ், இனி நான் புதிய வரிகள் விதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் ஆனால் ஒரு டேர்ம் தான் இருந்தார் பிரசிடெண்ட்டாக. அந்த ஒரு டேர்மில் ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயே அவர் முதல் பில்லே சைன் பண்ணிட்டாரு நியூ டாக்ஸஸ்க்கு. ஸோ இன்னைக்கு உலகம் ஃபுல்லாகவே இது மாதிரி ஃப்ளாட்ரிஸ் தான் நிறையா, அன்கெப்ட் ப்ராமிசஸ். சில விஷயம் சொல்கிறத செய்ய முடியாமல் போகிறது அது வேற, ஆனால் உள்ள ஒன்று வைத்து வெளியே ஒன்று சொல்லுகிறது. அதுலேயும் முக்கியமாக அதில் ஒரு கெயினுக்காக, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கெயின், ஒரு சிடக்ஷனுக்காக சொல்லுகிறது ஃப்ளாட்ரி, இச்சக பேச்சு. சொல்லுவாங்களே, பேசியே கறந்துருவாங்க, பேசியே காரியத்தை சாதிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நம்ம ஒருபோதும் இருக்கக்கூடாது. வேதாகமம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது, நமக்கு என்ன எச்சரிக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறார், உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒருபோதும் இச்சக வார்த்தை வசனங்களை நாங்கள் சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை, தேவனே சாட்சி. பவுல் வந்து ஊழியம் செய்திருக்கிறார். அவர் ஒரு ஊழியக்காரராக, அவர் ஒரு காஸ்பல் ப்ரீச்சராக இருந்தார். அவர் சொல்கிறார், நாங்கள் ஒரு நாளும் பொருளாசை உடையவர்களாய், அதாவது அதுக்கு பின்னாடி ஒன்றை வச்சுட்டு நாங்கள் ஒன்றை பேசவே இல்லை, அதுக்கு தேவனே சாட்சின்னு சொல்லி சொல்லுகிறார். கர்த்தருடைய உபதேசங்களை, வசனங்களை உபதேசிக்கிறதுல எங்களுக்கு எந்த உள்நோக்கமும், நீங்கள் காணிக்க தருவீங்க, நீங்கள் அதை தருவீங்க, இதை தருவீங்கன்னு எதையும் எதிர்பார்த்து நாங்கள் செய்யலன்றதை அவர் அவ்வளோ அழகாய் அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், எங்களுடைய போதகம் வஞ்சகத்தினாலும் துராலோசனையினாலும் உண்டாகவில்லை, அது கபடம் உள்ளதாய் இருக்கவில்லை, சுவிசேஷத்தை உங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்து அறிகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஸோ நாங்கள் தேவனுக்கு முன்பாக, ஆண்டவர் வந்து எங்களை உத்தமர் என்ற எண்ணி தான் இந்த ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தாரு. அவருக்கு முன்பாக நாங்கள் உண்மையாகவே உத்தமர்களாக இருக்கிறோம். இந்த 3 வசனங்களிலே 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3லேருந்து 5ஆம் வசனங்களுக்குள்ளார பார்க்கிறோம். அந்த இச்சக பேச்சுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்குது, பொருளாசை இருக்குது, மாயம் இருக்கிறது, வஞ்சகம் இருக்கிறது, துர் ஆசை இருக்கிறது, கபடம் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் நல்லா பட்டர் வச்ச மாதிரி அழகாக பேசுவாங்கல்ல, நுனி நாக்கில் அவ்வளோ அழகாக பேசுவாங்க, ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. பவுல் சொல்கிறார், இச்சக பேச்சுக்கு பின்னாடி இவ்வளோ இருக்குது, இதில் ஒன்றும் எங்கள் இடத்துல இல்லைன்னு சொல்கிறார். இன்னும் ஒரு தடவை முக்கியமாக இதெல்லாம் பார்த்துடலாம், இதெல்லாம் நமக்கு அதுலேயும் ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். அதுலேயும் இன்றைக்கு உபதேசிமார்கள் இடத்துல இது இருந்துச்சுன்னா நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னெல்லாம் இருக்குதான் இச்சக வார்த்தைக்கு பின்னாடி, பொருளாசை, மாயம், வஞ்சகம், துராசை, கலப்படம், இது எல்லாம் கலப்படம் இல்லை, கபடம், இது எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இச்சக வார்த்தை இருக்கக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? அதுலேயே 4ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, தேவனுக்கு பயந்து அவருக்கு பிரியம் உண்டாக பேசுகிறோம். உங்களை பிரியப்படுத்துறதுக்காக நாங்கள் பேசல, அவருக்கு பிரியம் உண்டாக பேசுகிறோம். அடுத்தது சுவிசேஷத்தை மாத்திரமல்ல, எங்கள் ஜீவனையும் உங்களுக்காக கொடுப்போம்னு 8ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. நாங்கள் வந்து உங்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை மாத்திரம் இல்லை, எங்கள் ஜீவனை உண்மையாகவே மாய்மால மற்றும் செய்ய வேணும்னா அதோட என்ன வருதோ, என்ன செலவு பண்ணணுமோ, என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணணுமோ எல்லாம் செய்ய ரெடியாக இருக்கிறவங்க தான் உபதேசத்தை உள்ளபடி அவங்க ப்ரீச் பண்ண முடியும். 9ஆம்
வசனத்தில் பார்க்கிறோம், உங்களுக்கு பாரமாக இருக்க மாட்டோம், நாங்கள் வேலை செய்து பிரயாசப்படுகிறோம். எந்த விதத்துலையும் நாங்கள் வசனத்தை உங்ககிட்ட கொடுக்கணும், அதுதான் எங்களுடைய நோக்கம். எந்த விதத்துலையும் நாங்கள் உங்களுக்கு பாரமாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதில் இழிவான ஆதாயத்துக்காகவே பிரசங்கம் பண்ணுறவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க, எப்படி இருப்பாங்க? தீத்துக்கு பவுல் தான் எழுதுகிறார் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களிலே, அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள், அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்குகிறவர்களுமாய் இருக்கிறாங்க. அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும், அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்குறோம். ஸோ அவங்க எப்படிலாம் இருக்காங்க, அடங்க மாட்டாங்க, அவங்களுடைய வாயை அடக்க முடியாது. வீண் பேச்சு, இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அதாவது நிதானிச்சு பாருங்க. சர்ச்சில் இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஒரு ப்ரீச் பண்ணுறாங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க, கர்த்தருடைய வார்த்தையை டீச் பண்ணுறாங்கன்னா அங்கே தேவையில்லாத வார்த்தைகள், அடங்காத வார்த்தைகள் அதெல்லாம் வருகிறதா? மனதை மயக்குகிற மாதிரி நம்மளை, அதெல்லாம் தேவையில்லை. வசனமாக சொன்னால் போதும்ல. அவங்க எதுக்காக? இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். இதுதான் அதில் ரொம்ப டிராஸ்டிக்கான ஒரு ரிசல்ட்டாக இருக்க போகுது. அதாவது குடும்பத்தில் முதல்ல ஒருத்தவங்க போவாங்க, இவங்க போய் அவங்கக்கிட்ட ஏமாந்துட்டு திரும்ப அவங்கள வீட்டுக்குள்ளே விட்டு திரும்ப முழு குடும்பமுமே, நிறைய குடும்பங்கள் அப்படி கெட்டு போகிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். மத்தேயு 23:14 ஜீசஸ் இதை பற்றி சொல்லுகிறார், விதவைகளின் வீடுகளை இவங்க பட்சித்து போடுவாங்க. அவங்கள கேட்குறதுக்கு யாரும் இல்லைன்ற வீடுகளில் பட்சித்து, இவங்களுடைய வார்த்தைகளால் அவங்கள பட்சித்து போடுவாங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில் சத்தியத்தை ஒழுங்காக அறிந்து உணராத பெண்கள் தான் அவங்களுக்கு டார்கெட்டாக இருப்பாங்க. மேக்சிமம் அப்படிப்பட்டவங்க தான். நம்ம எவ்வளோ கேட்டாலும் அதை அறிந்து உணராமல், நான் எப்போவுமே சொல்லுவேன்ல, உங்களை நடத்துகிறவர்கள் அதாவது உங்களை சந்தோஷமாக நடத்தும் பொருட்டு, உங்களை குறித்து துக்கமாக இல்லை, அவங்க சந்தோஷமாக நடத்தும் படிக்கு அவங்களுக்கு அடங்கி கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பெண்ணை முக்கியம், அவள் ஒரு டாட்டராக இருக்கட்டும், ஒரு மகளாக இருக்கட்டும், அவளை நடத்துகிறது அவளுடைய கணவர். ஒரு மனைவியை, ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பெண்ணை மனைவியாக இருக்கிறவளை நடத்துகிறவர் அவருடைய கணவன். சரியா? ஸோ ஒரு ஊழியக்காரர் அவர் நடத்தணும்னா டைரெக்டாக அந்த மனுஷனை தான் நடத்தணுமே ஒழிய அந்த பெண்ணை நடத்தக்கூடாது. ரட்சிக்கப்படாத இடங்களிலே அது வேற வழியே இல்லை. ஆனாலும் பைபிளில் எங்கேயுமே ஹஸ்பண்டை மீறி காரியங்களை செய்யுங்கன்னு எங்கேயுமே சொல்லப்படவே இல்லை. அதனால் பெண்கள் நம்மளா போய் மாற்றோம் அப்படின்னா அது நம்மளோட திமிரு தான். நம்ம வேதத்தை அறிய வேண்டிய பிரகாரம் அறியலை. ஸோ உங்களை நடத்துகிறவர்கள் யாரு? ஒரு பெண்ணை நடத்துகிறத அவளுடைய புருஷனோ அவளுடைய தகப்பனோ தான் இருக்க முடியும். ஸோ ஜாக்கிரதையாக நம்ம இருங்க. தயவு செய்து எந்த நிலைமையிலையும் நமக்கு நிற்கிறது அவங்கள தான் இருப்பாங்களே ஒழிய எந்த ஊழியக்காரங்களும் எந்த பாஸ்டரும் நிற்க போகிறதில்ல. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம அடங்கி இருக்க வேண்டியது. எந்த இச்சக பேச்சுக்கும் நம்ம யோசிச்சு பாருங்க. பவுல் ரொம்ப அழகாக அதெல்லாம் எழுதுறாரு. வஞ்சிக்கப்பட்டது யாரு? ஏவாள் தானே, ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லையே அப்படின்னு எழுதுறாரு. அப்போ பாருங்க, சர்ப்பம் முதல் மனுஷியையே ஏமாற்றிட்டான். அந்த மனுஷியினால அந்த முழு குடும்பமும் கவிழ்க்கப்பட்டு போச்சு. இந்த வசனத்தின்படி இல்லை, ஆதாமும் அப்படியே எல்லாம் தேவையில்லாமல் அவங்க பிள்ளைங்கள்லாம் கஷ்டப்பட்டாங்க. அந்த மாதிரி நமக்கு ஆயிடக்கூடாது. அதனால நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல படிக்கிறோம். அடுத்து இந்த மாதிரி இச்சக வார்த்தை பேசுகிறவர்கள் அவர்கள் என்ன செய்வாங்க? கலப்படம் பண்ணுகிறவர்களாக இருப்பாங்க. அவங்க இழிவான ஆதாயத்துக்காக பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். அடுத்து அவங்க வசனத்தை கலப்படம் பண்ணுகிறவர்களாக இருப்பார்கள். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சன்னதியில் பேசுகிறோம். ஆண்டவருடைய வசனத்தை யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவருடைய வசனம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், திருவசனமாகிய
களங்கம் இல்லாத ஞானப்பால். நான் அதை யூஸ்வலாக யோசிப்பேன், ஒரு தாய்ப்பாலை போன்ற, அப்படி எந்த கலப்படமும் இல்லாத, அது அப்படிப்பட்ட ஒரு ஞானப்பாலை கலப்படம் செய்தால் அது எவ்வளோ பெரிய துணிகரம். யோசிச்சு பாருங்க, அது எவ்வளோ பெரிய துணிகரம். ஸோ அந்த வசனத்தை இவங்களுடைய இழிவான ஆதாயத்திற்காக, இல்லை ஏதோ ஒரு பொல்லாத ஆதாயத்திற்காக அவங்க அதை கலப்படம் பண்ணி செய்கிறாங்க அப்படின்னா அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்போ அதை கலக்க முடியும்? நமக்கு சத்தியத்தை அறிகிற அறிவு இல்லாத போது அவங்க அதை கலக்க முடியும். 2 கொரிந்தியர் அதே வசனத்தில் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அநேகர் என்ன செய்கிறாங்களாம்? தேவ வசனத்தை கலப்பாய் போதிக்கிறாங்க. அதை மாதிரி நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்க, அன்னைக்கே பவுல் எழுதின காலத்திலேயே 2000 வருஷங்களுக்கு முன்பாகவே அநேகர் கலப்பாய் போதிக்கிறாங்கன்னா, கடைசி நாட்களில் ஜீசஸ் சொல்கிறாரு, இன்னும் அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் கள்ள அப்போஸ்தலர்களும் வருவாங்க. அப்போ இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அப்போ நமக்கு வார்த்தை தெரியலன்னா, வேதம் தெரியலன்னா எவ்வளோ கலப்படம் நமக்குள்ளார போய்கிட்டு இருக்கு. சாப்பாட்டில் மட்டும் ஐயோ அது கலப்படம் இது கலப்படம், ஆர்கானிக் ஃபுட்ஸ்ன்னு சொல்கிறோமே, இது நம்முடைய ஆவிக்குரிய ஆகாரம் இல்லையா? இதுதானே நமக்கு உண்மையான ஆகாரம், இதுதானே நம்ம நித்தியத்திற்கு கொண்டு போகிற ஆகாரம். அதில் நம்ம கலப்படம் செய்யலாமா? ஸோ ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், தேவ வசனத்தை புரட்டாம பேசுறவங்க எப்படிலாம் இருப்பாங்க? தேவனுக்கும் எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் தங்களை உத்தமர்கள் என்று விளங்க பண்ணுவாங்க. ஸோ தேவ வசனத்தை கலப்படம் பண்ணாமல் அப்படியே உள்ளதை உள்ளபடி சொல்றவங்க தேவனுக்கும் எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் அவங்க உத்தமர்களாக இருப்பாங்க. நீங்கள் கேட்கலாம், எப்படி எல்லா மனுஷருக்கும் தெரியும் நம்ம உண்மையை பேசுகிறோம், இவங்க கரெக்டாக நடக்கிறாங்க, சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிறாங்கன்னு தெரியும், ஆனால் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம், பிலாத்து பற்றி. பிலாத்துக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் உத்தமர் என்று தெரியும், அவரிடத்துல பிழை ஏதும் இல்லை என்று தெரியும், ஜனங்கள் பொறாமையினால் இதெல்லாம் செய்கிறாங்கன்னு தெரியும். அதெல்லாம் குறித்து பார்க்கலாமே. லூக்கா 23:4 பார்க்குறோம், பிலாத்து பிரதான ஆசாரியரையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணலை, இவர்கிட்ட ஒரு குற்றமும் காணலைங்கிறாரு. அது மார்க்கு 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்றாரு, பொறாமையினால் பிரதான ஆசாரியர் அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்திருந்தார். ஸோ அவருக்கு எல்லாமே தெரியும், ஜீசஸ் பிளேம்லெஸ்ன்னு அவருக்கு தெரியும். மார்க் 15:15 பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவராய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தார். ஸோ உண்மையாய் உத்தமமாய் பேசுகிறவர்கள் சரியாய் தான் பேசுகிறாங்கன்னு தெரியும், ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் அவங்க கிட்ட சப்போர்ட்டுக்கு இல்லை, அவங்க சைடில் நிற்கல. அப்படிங்கிறதுக்காக பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்தும்படிக்கு, மெஜாரிட்டியை பிரியப்படுத்தும்படிக்கு இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தது போல ஜனங்கள் நம்மையும் கைவிடுவாங்க, அதில் எந்த டவுட்டும் இல்லை. பட் தே கான்ஷியன்ஸ் ஷுட் நோ தட் வி ஆர் ஃபேத்ஃபுல். நம்ம உண்மையும் உத்தமமாக இருக்கிறோம், கலப்படம் இல்லாமல் பேசுகிறோன்றத தேவனுக்கும் தெரியணும், ஜனங்கள் எல்லாருடைய மனசாட்சிக்கும் தெரியணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். யோவான் 15, 18, 19 உலகம் நம்மை பகைக்கும், நம்ம உலகத்தார் அல்லாததுனால, உலகத்தார் போல வேஷம் போடுறவங்க உலகத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க, நாம் உலகத்தார் அல்லாததுனால நமக்கு இருக்க மாதிரி தான் பைத்தியம் மாதிரி பேசுறதுனால நம்மளை பகைக்க தான் செய்யும். எபிரேயர் 11:38 பார்க்குறோம், விசுவாச வீரர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கலை, இட் வாஸ் நாட் வர்தி ஆஃப் தெம். இல்லை, அவங்களால அதான் டோட்டலாக வேர்ல்டு வேல்யூஸே வேறு, என் வேல்யூஸ் வேறு, அப்போ எப்படி இட் இஸ் நாட் வர்தி ஆஃப் மீ? இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். ஐயோ, நான் உண்மையாக தானே செய்கிறேன், நான் கரெக்டாக தானே பேசுகிறேன், இவங்க என்னை பகைக்கிறாங்க, இவங்க என்னை இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னா பேச தான் செய்வாங்க, அப்படி தான் இருப்பாங்க, நம்மளும் ஆண்டவரும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனால் மற்றவர்களுக்கு முன்பாக உத்தமர்களாக நடக்கணும், அது அவங்களுக்கும் தெரியும், ஆனால் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும், அவங்களுக்கு தெரிந்தால் போதும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நீதி நிமித்தம் நம்ம என்ன செய்வோம்? துன்பப்படுத்தப்படுவோம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ புரட்டாமல் பேசுகிறவங்க எப்படிலாம் இருப்பாங்களா? தேவனுக்கு முன்பாகவும் எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கு முன்பாகவும் உத்தமமாக இருப்பாங்க. கர்த்தருடைய வசனத்தை நம்ம உள்ளபடி பேசணும், இச்சக வார்த்தை வேண்டாம், கலப்படமும் வேண்டாம், புரட்டமும் வேண்டாம்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்து இப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்கன்னா,
பிரிவினை உண்டாக்குவாங்க. சத்தியத்திற்கு விரோதமான பிரிவினை. இவங்க என்ன இப்படி பேசுகிறாங்க, அவங்க என்ன இப்படி பேசுகிறாங்க, சத்தியத்திற்கு விரோதமான பிரிவினைகளை உண்டாக்குவாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 17, 18 பார்க்குறோம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரலையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். ஸோ சத்தியத்திற்கு விரோதமான பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டு பண்ணுறவங்கள விட்டு நீங்கள் விலகுங்க. அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்கிறாங்களா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கமே யாரடா ஏமாத்தலாம், ஒரு கூட்டத்தை சேர்க்கலான்றது தான். ஸோ அவங்க பிரிவினை பண்ணாதான், அந்த இடத்துல ஒரு டிவிஷன் உண்டாக்குனாதான், டிவைட் அண்ட் ரூல். ஸோ டிவைட் பண்ணாதான் அவங்களால ரூல் பண்ண முடியும். ஸோ மெஜாரிட்டி அந்த பக்கம் போகுன்றதையும் நம்ம பைபிள்லேருந்து பார்க்குறோம். ஸோ சத்தியத்திற்கு விரோதமான இடர்கள் பண்ணுறாங்க, சத்தியத்துக்கு விரோதமான பிரிவினைகள் பண்ணுறாங்க, கபடு இல்லாதவர்களுடைய இருதயத்தை அவங்க வஞ்சிக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அவங்க தேவனுக்கல்ல தங்களுடைய வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறார்கள். முக்கியமான விஷயம், அவர்களை விட்டு விலகு. நீ அவங்கள விட்டு விலகு விலகு விலகு. ஆண்டவர் கிளியராக சொல்கிறாரு. ஒருவர் சத்தியத்தை புரட்டுகிறார்கள், இச்சக வார்த்தைகளை பேசுகிறாங்கன்னா அவங்கள விட்டு விலகு. வேதம் நமக்கு கிளியராக சொல்லுது. யூதா 1ஆம் அதிகாரம் 1 அதிகாரம் தான் 18, 19 வசனங்களில் பார்க்குறோம். கடைசி காலத்தில் இப்படிப்பட்டவங்க தோன்றுவாங்க. இவங்க பிரிந்து போகிறவர்களும், அது தமிழில் பிரிஞ்சு போகிறவங்கன்னு இருக்குது, இங்கிலீஷில் தே காஸ் டிவிஷன், பிரிவினை உண்டாக்குவாங்கன்னு இருக்குது. ஜென்ம சுபாவத்தார், அதாவது சென்சுவல் பீப்புள், அதாவது தங்களுக்கு தோன்றபடியெல்லாம் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு தோன்றபடி அவங்களுடைய படிப்பு அறிவின்படி அந்த மாதிரிலாம் தான் என்ன செய்வாங்க, நடத்துவாங்க. கர்த்தருடைய வசனத்தின்படியும் பரிசுத்த ஆவியின்படியும் ஜனங்களை லீட் பண்ண மாட்டாங்க. வேதம் கிளியராக அவங்கள பற்றி அதில் கிளியராக கடைசி ஃப்ரேஸ் வந்து ஆவி இல்லாதவர்கள், அவர்கள் பரிசுத்த ஆவி இல்லாதவர்கள், ஆனால் இருக்கிற மாதிரி என்ன செய்வாங்க, காண்பித்து கொள்வார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் இந்த தைரியம் வேணும். ஒரு உண்மையான ஊழியக்காரனுக்கு இது வேணும். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷம் அது சுத்தமும் உண்மையும் உத்தமமும் கலப்படமும் இல்லாத புரட்டு இல்லாத வசனம். அந்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது, நாங்களே வந்து திருப்பி வேற சொன்னாலோ இல்லை வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். ஸோ அப்படி யாராவது வந்து சொல்ல வேதத்தின் வசனத்திற்கு உபதேசத்திற்கு மாறானவைகளை சொன்னால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், அவங்கள விட்டு விலகிடணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தீத்து 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வேத புரட்டனாக இருக்கிற ஒருவனுக்கு நீ ஒரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீ அவங்களுக்கு புத்தி சொல்லு, அவங்களுக்கு ஆலோசனை சொல்லு. வேதத்தை புரட்டுகிறவர்களுக்கு அவங்க கேட்குற மாதிரி இல்லைன்னா தயவு செய்து அவங்கள விட்டு விலகி ஓடிரு, கண்டினியூ பண்ணாத அப்படின்னு சொல்லி அங்கே பவுல் தீத்துவுக்கு எழுதுகிறதை பார்க்குறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கும் அநேக சர்ச்சஸில் எனக்கு தெரிஞ்ச இடங்கள்லையே அதாவது உபதேச புக்குன்னு இருக்குது. தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தையை புரட்டாதீங்க. எந்த உபதேச புக்காக இருந்தான்னா அது எதுவாக இருந்தானே அதுக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? நம்ம எப்போவுமே அதுதான் நான் சொல்கிறேன், அன்லேர்ன் டு லேர்ன். அதாவது உண்மையாகவே நம்ம கற்றுக்கொள்ளணும்னா, நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு பைபிள் தான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். மேபி ஐ வாஸ் டாட் ராங், எனக்கு தவறாக சொல்லி கொடுத்துருக்கலாம். ஸோ எப்போவுமே நான் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். நான் வந்து அதை கரெக்டாக உள்ளதன்படி, எனக்கு ஒரு டவுட்டுன்னு வருதா, வசனம் ஜோடு இல்லாமல் இருக்காது கர்த்தருடைய வார்த்தை. ஸோ எல்லாவற்றையும் வார்த்தையை வச்சு தான் நம்ம விளக்கம் கேட்கணுமே ஒழிய, அதில் தான் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகணுமே ஒழிய வெளியே எதுல இருந்தும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு அந்த வார்த்தைக்குள்ளேயே தான் பதில் இருக்கும். ஸோ நம்ம அப்படி பழகணும். 1 தீமோத்தேயு 4:7 சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. ஸோ இந்த மாதிரி சீர்கேடான பேச்சு, கட்டுக்கதைகள், கிழவிகள் பேச்சு அங்கே என்ன இல்லை, தேவ பக்தி இல்லைன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம பிரிவினைகளை செய்கிறவர்களை, சத்தியத்திற்கு விரோதமாய் பிரிவினைகள் செய்கிறவர்களே விட்டு நம்ம விலகி ஓடணும்னு சொல்லி அங்கே நமக்கு சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம்.
இதுல சரி போதிக்கிறவங்க தான் அவங்க மேல தான் தப்பா அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கலாம். கேட்குற ஜனங்களுக்கு எங்க அறிவு இருக்குது? அது ரொம்ப கரெக்டான ஒரு கொஸ்டின். பைபிள்ல வந்து எங்க பாஸ்டர் சொன்னாரு, எங்க சிஸ்டர் சொன்னாங்க, இல்லை எங்களுடைய பைபிள் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க, அதனால நாங்கள் இப்படி செஞ்சோன்னு ஒரு நாளும் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லவே முடியாது. ஸோ அந்த இடத்துல போய் நம்ம ஆண்டவர் நமக்கு கையில் கொடுத்துருக்கிறதான வேதத்தின் அடிப்படையில் தான் நமக்கு நியாய தீர்ப்பு இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு அந்த சத்திய வசனம் தான் நம்மை நியாயம் தீர்க்க போகிறது. அதனால் தயவு செய்து அங்கே போய் அப்படிலாம் எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கலான்னு நினச்சிக்கவே தேவையில்லை. அதனால் அதெல்லாம் ஜனங்கள் மேலே 100% மிஸ்டேக் இருக்குது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2-5 வசனங்கள் பார்க்கிறோம். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை நீ பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. சரியான சத்தியம் இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்கும்? கண்டனம், கடிந்து கொள்ளுதல், புத்தி சொல்லுதல். எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி ஒரு பாஸ்டர் தான் இருக்காங்க. அவங்க வந்திருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஆண்டி நீங்கள் இப்படிலாம் ஸ்ட்ரிக்டாக பேசினா யாருமே வரமாட்டாங்க ஆண்டி, இப்படிலாம் கொஞ்சம் லிபரலாக இருங்க அப்படி அப்படி சொன்னாங்க. ஆனால் பைபிள்லேருந்து நம்ம அதை பார்த்தோன்னா யோசிச்சு பாருங்க. பைபிள்லேருந்து நம்ம அதெல்லாம் பார்த்தோன்னா ஜீசஸ் எங்கே வந்து உனக்கு காசு வரும், பணம் வரும், அதுவும் வரும், நீ என்ன தேடு, ராஜ்யத்தையும் நீதியும் தேடு, அதெல்லாம் உனக்கு பின்னாடி வரும்னு தான் சொன்னார். ஜீசஸ் வந்து கடிந்து கொண்டு தான் அவர் உபதேசம் பண்ணார். ஸோ சத்தியத்தை பேசுகிறவர்கள் அப்படி தான் என்ன செய்ய முடியும்? பேச முடியும். இதில் அந்த 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து படிக்கும்போது, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான மனதை ஏன் அப்படி கடிந்து கொண்டு அவங்கள கண்டனம் பண்ணி புத்தி சொல்லணும்னா, அவங்க ஆரோக்கியமான வசனத்தை உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அவங்களுக்கு போதுண்டா, நாங்களே பல பாடுபட்டு வரோம், இதில் நீங்கள் வேற எங்களை இதை பண்ணாத அதை பண்ணாத இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க இதில் டயர்டாகி கட்டுக்கதைகளுக்கும் தங்களுடைய அவங்களுக்கு என்ன இஷ்டமாக இருக்கோ. இன்றைக்கி எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, இன்றைக்கி வந்து டிவியில் உட்காந்துட்டு காமெடி பார்க்குறது சிலவங்களுக்கு அது அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கலாம், சரியா? ஆனால் சர்ச்சில் அப்படி என்ன செய்ய முடியாது, காமெடி பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி எங்கேயுமே இருக்க முடியாது. எந்த பைபிள் ப்ரீச்சர் சர்ச்சில் காமெடி பண்ணார் பண்ணுறது நான் அப்படி தப்புன்னு நான் சொல்ல வரல. ஐ மீன் as long as they stick on to the word of God. நான் அதை நான் சொல்லலை, அது தவறாக இருந்தால் தயவுசெய்து மன்னிங்க, நான் அப்படி சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி அதாவது அவங்க சத்தியத்தை அல்லாமல் அவங்கள எங்களுக்கு ஈஸாக, எங்களுக்கு சாஃப்டாக ஸ்மூத்தாக எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வார்த்தைகளை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நம்மளால் என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. அதில் நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாய் இரு. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, நீ மனத்தெளிவாயிரு, தீங்கு அனுபவி. தன்னுடைய பிள்ளை, ஆவிக்குரிய பிள்ளைக்கு, தனக்கு அடுத்து வருகிறதான தன்னை போல ஒரு எழுப்புகிற ஒரு ஊழியக்காரனுக்கு பவுல் சொல்லுகிறார், மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எங்க யாராவது சொல்லி கொடுங்களேன், வாப்பா கொஞ்சம் தீங்கு அனுபவி அப்படின்னு கூப்பிட முடியுமா இன்னைக்கு? சொல்லுங்க. ஸோ அதெல்லாம் சொல்லலைன்னா, அதுதான் சொல்கிறேன், ஜீசஸ் வந்து வாங்க வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லிட்டு, வாங்க 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 நீங்கள் என்கிட்ட வந்தீங்கன்னா அப்படியே என் தோளில் சாஞ்சிக்கலாம், உங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்ல, இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்ன ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொள்ளுங்க, உங்கள் பாரத்தை என் மேலே இறக்கிருங்க, என்னுடைய பாரத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொள்ளுங்க. அது லகுவாக தான் இருக்கும், அது ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் அதை நீங்கள் சுமந்து தான் ஆகணும்னுங்க சொன்னார். அது மாதிரி சொல்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, வாங்க 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 என்கிட்ட வாங்க, ஆனால் உலகத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, பாடு இருக்குது, நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், அந்த பிரச்சனைகளுக்கு கூட நான் உங்களை நடத்துவேன். இதெல்லாம் தான் ஃப்ளாட்டரி இல்லை, சத்தியத்தை சத்தியமாக சொல்லுகிற நேரம் இது. சத்தியத்தை அப்படி சொல்கிறவங்க, ஸோ ஃப்ளாட்டரி பண்ணுறவங்க, இச்சகமாய் பேசுகிறவங்க,
உங்களை ஐயோ வாங்கப்பா வாங்கப்பா தட்டியே கொடுத்து உனக்கு கஷ்டம் வராது, கண்ணீர் வராது, பிரச்சனை வராது அப்படின்னு சொல்றவங்க இழிவான ஆதாயத்திற்காக சொல்றாங்கன்றதை நம்ம மறந்துட கூடாது. 1 தீமோத்தேயு 4:1 பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு என்ன செஞ்சிருவாங்களாம், விலகி போவாங்க. ஸோ விசுவாசிகளோட சாய்ஸ் இதாக போயிடுது. என்ன சாய்ஸ் ஆகுது? பிசாசுகளின் உபதேசத்துக்கு செவி கொடுக்கறது அவங்களுடைய சாய்ஸு, விசுவாசத்தை விட்டு விலகி போகிறது அவங்களுடைய சாய்ஸ். அவங்கள நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. எக்ஸாம்பிள், ஜீசஸ் மத்தேயு 23 வேத பாரகர் பரிசேயர் அவங்களெல்லாம் என்ன செய்கிறாரு, அவங்கள பயங்கரமாக திட்டுறாரு. என்னெல்லாம் சொல்கிறாரு, நீங்கள் ஜனங்களை தவறாக நடத்துகிறீங்க, அவங்க மேலே பாரத்தை வைக்கிறீங்க, அவங்க முதன்மையான ஆசனங்கள் எல்லாம் நீங்கள் விரும்புகிறீங்க, விதவைகளின் வீடுகளெல்லாம் பட்சிக்கிறீங்க, விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொல்லி அவங்கள அழைக்கிறாரு, சர்ப்பங்களேன்னு சொல்லி அழைக்கிறாரு. நீங்கள் நரகத்துக்கு போகிறது மாத்திரம் இல்லை, என்னுடைய ஜனங்களே நீங்கள் என்ன செய்வீங்க, நரகத்துக்கு ரெட்டிப்பாய். நீங்கள் ஒரு தப்பு செஞ்சீங்கன்னா அவங்கள டபுள் மடங்கு செய்ய வச்சு ரெட்டிப்பாய் நீங்கள் நரகத்தின் பிள்ளைகள் ஆக்குறீங்க அப்படிலாம் சொல்லி அவர் சொல்கிறாரு. ஆனால் மத்தேயு 15:14 பார்க்குறோம், குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராக இருக்கிறாங்க. குருடனுக்கு குருடன் வழிகாட்டினா 2 பேரும் சேர்ந்து என்ன செய்வாங்க, குழியில் விழுவாங்க. அப்போது நான் குருடனாக இருந்தால் இன்னொரு குருடன் என்னை நடத்துகிறான் என்பதை என்னால் அறிய முடியாது. ஸோ நான் ஏன் குருடனாக இருக்கணும்? நான் சத்தியத்தை அறிகிற அறிவு வேணும், என்னுடைய மனக்கண் திறக்கப்படணுமே. ஸோ எனக்கு அந்த அறிவு இல்லாததுனால என்னை இப்படி ஒரு தவறான ஒரு பாஸ்டரோ ஒரு லீடரோ ஒரு பைபிள் டீச்சரோ என்னை லீட் பண்ணுகிறதற்கு நான் அல்லவோ அனுமதித்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்டவர்களிடத்துல நான் இல்லவோ உட்காந்துட்டு அவங்கள நான் என்கரேஜ் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஸோ ஜாக்கிரதை விசுவாசிகளே, தேவனுடைய ஜனங்களே, ஜாக்கிரதையாக இருங்க. இன்னைக்கு எங்கே உட்காந்துட்டு நமக்கு ஒரே பை இருக்கும்னு சொல்லி அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோமா? கேர்ஃபுல்லாக இருப்போம். எரேமியா 5:31 தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள், ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள். இப்படி இருப்பது என் ஜனத்திற்கு பிரியமா இருக்கிறது, ஆனாலும் முடிவிலே என்ன செய்வீர்கள்? அதாவது கள்ள தீர்க்க தரிசனம் சொல்றாங்களாம், ஆசாரியர்கள் அவங்க மூலமா ஆள்றாங்க. இதெல்லாம் எப்படி இருக்குதான்? என் ஜனத்திற்கு பிரியமா இருக்கு. இன்னைக்கும் அதுதான் ரொம்ப பிரியமா இருக்கு இல்ல? ஜோசியர்கிட்ட போய் ஜோசியம் கேட்கும்போது நல்ல காலம் வருது நல்ல காலம் வருது அப்படின்னு சொன்னா, அப்பாடா உனக்கு 1000 ரூபா இல்லைப்பா 10,000 ரூபா கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. அருமையான ஜனமே, உள்ளதை உள்ளபடி சொல்றது தானே தீர்க்க தரிசனம் இல்லை? கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லி ஜனங்களை ஏமாற்றுகிறவர்கள், அதுதான் ஜனங்களுக்கு எப்படி இருக்குதான்? பிரியமா இருக்கிறது, ஆனால் முடிவிலே என்ன செய்வாய்? ஸோ இன்றைக்கு நம்ம நிறைய ஐயோ இவங்க கள்ள தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, இவங்க கள்ள போதகம் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லி நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். ஜனங்கள் அதை விரும்பி அவங்க பின்னாடி போகிறாங்க. நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. யோவான் 8:43 ஜீசஸ் சொல்கிறார், என் உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறீங்க, என்னுடைய சத்தியத்தை கேட்க உங்களுக்கு மனதில்லை. 2 தீமோத்தேயு 4:3 ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனம் இல்லை. ஏசாயா 30:9-10 கலகம் உள்ள ஜனங்களை பற்றி சொல்லியிருக்கு. அவங்களுக்கு வேதத்தை கேட்க மனதில்லாதவர்கள், யதார்த்தமாக எங்களுக்கு நீ தரிசனம் சொல்லாத, உள்ளதை எங்களுக்கு தரிசனம் சொல்லாத, எங்களுக்கு இதமான சொற்களை நீ என்ன செய்ய உரை, உள்ளதை சொல்லாதப்பா நாங்களே பல கஷ்டத்தில் வந்திருக்கோம், எங்களுக்கு இதமா நீ சொல்லு அப்படின்னு கலகமுள்ள ஜனங்கள் சொல்கிறாங்கன்னா, அப்போ அவங்களுக்கு சொல்லுகிறதற்கு இது மாதிரி கபடமுள்ள ஊழியக்காரர்கள் இருக்க தான் செய்வாங்க. அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் பேசிக்கொண்டிருக்கிற நானும் ஜாக்கிரதையாய் விழிப்புள்ளவர்களாய் கர்த்தருடைய வருகைக்கு போனோம்னா இதிலெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தால் தான் போக முடியும். ஸோ இச்சக வார்த்தைகளால் நம்ம இப்போ ஒன்று பேசுகிறோம், கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறோன்னா அதில் பின்னாடி எந்த ஒரு மாய்மாலமும் எந்த ஒரு தீய நோக்கமும் இருக்கக்கூடாது அப்படின்றத பார்க்குறோம். கேட்குற ஜனங்களும்
அங்கே என்ன சொல்லப்படுது சத்தியத்திற்கு ஒத்து இருக்கிறதான்றத ஆராய வேண்டியது அவங்களுடைய கடமை. இந்த இச்சக வார்த்தைகளுடைய விளைவுகள் என்ன? நீதிமொழிகள் 26-28 அழிவை உண்டு பண்ணும். அது முடிவில் டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன். எப்படி அங்கே முழு குடும்பமும் கவிழ்க்கப்படுகுதுன்னு பார்த்தோமோ, நம்ம எல்லாம் இப்போ நல்லா தான் இருக்கும். நல்ல காலம் பிறக்குதுன்னு கேட்க நல்லா தான் இருக்கும். அது பிறக்காதப்போ தான் அது என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ நம்ம ஆண்டவர் ஜெபம் பண்ணு, சாபத்தெல்லாம் நான் எடுத்துட்டேன்றார். அவர் சிலுவையில் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்துட்டார். இப்போ வந்துட்டு ஒன்ட்ட அங்கே இது இருக்குது, இங்கே இது இருக்குது, வா அதை நான் எடுக்கிறேன், இதை நான் பண்ணுறேன். எனக்கு ஒன்றும் புரியல. ஜெபம் பண்ணா போதும். ஆண்டவருடைய ரத்தம் நமக்காக நன்மைகளை பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக பரிந்து பேசும். ஸோ ஜெபம் பண்ணி விசுவாசித்து அதெல்லாம் தூக்கி பின்னாடி எரிஞ்சிட்டு செய்ய வேண்டியதை செய்து கொண்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ரோமர் 16-18 கபடில்லாதவர்களுடைய இருதயம் வஞ்சிக்கப்படுகிறது. ஸோ அழிவும் வஞ்சகமும் அங்கே இந்த இச்சக வார்த்தைகளால் ஏற்படுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். யார் இச்சகம் பேசுவாங்க? ஒரு 9 லிஸ்ட் இருக்குது. அப்போ இன்னைக்கு இச்சகம் பேசுகிறவங்க அது யாராக இருக்கட்டும், ஊழியக்காரங்களாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இல்லை பெற்றோராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இந்த லிஸ்ட்டில் தான் நம்ம வருவோம். இந்த 9 பேருடைய லிஸ்ட்டில் நம்மளை ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு அது நமக்கு இல்லாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்வோம். அருமையானவர்களே, உபாகமம் 33-29 உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். ஸோ இச்சகம் ஃப்ளாட்ரி பேசுறது யாரு? இதமாய் பேசுகிறது யாரு? சத்துரு. சங்கீதம் 18:44 தாவீது சொல்கிறார், அந்நியரும் எனக்கு இச்சகம் பேசி, அதாவது காட்லெஸ் பீப்புள் இச்சகம் பேசுவாங்க. சங்கீதம் 35:16 அப்பத்திற்காக இச்சகம் பேசுகிற பரியாசக்காரர். ஸோ பரியாசக்காரர் ஏதோ ஒன்று ஒரு நேரம் சாப்பாடு கொடுப்பான், நான் உனக்கு நல்லா தாலாட்டு பாடிட்டு போகிறேன் வாழ்த்து. அந்த காலத்தில் அரசவையில் புலவர்கள் என்ன செய்வாங்களாம், வாழ்க ராஜாதி ராஜாவே நீர் அப்படி இப்படின்னு வாழ்த்துவாங்க. அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? நிறைய கோல்டு காயின்ஸ் கிடைக்கும். அது மாதிரி பரியாசக்காரர் சாப்பாட்டுக்காக என்ன செய்கிறாங்க? இச்சகம் பேசுகிறாங்க. சங்கீதம் 36:1-2 துன்மார்க்கன் தன் பார்வைக்கு ஏற்றபடி தனக்கு தானே என்ன செய்கிறான்? இச்சகம் பேசுகிறான். துன்மார்க்கன் இச்சகம் பேசுகிறான். சங்கீதம் 78:36 தேவனுக்கு கோபமூட்டின இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்களாம்? இச்சகம் பேசி நாவினால் அவரிடத்துல பொய் சொல்கிறாங்க. அந்த இச்சகத்தை ஆண்டவர் பொய் என்பதை பார்க்கிறார். பொய்யர் யாவரும் எங்கே போவாங்க? வெளிப்படுத்தல் 21:8 அந்த எரிகிற நரகத்துக்கு போவாங்க. சங்கீதம் 81:15 கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசுவாங்க. ஆண்டவருக்கே இச்சகம். ஆண்டவரே அப்படி இப்படி ஜபத்தில் நீண்ட ஜபம் அப்படியே பயங்கர ஃப்ளாட்ரிஸாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். தேவனை பகைக்கிறவர்கள் இச்சகம் பேசுவார்கள். அது மாதிரி நீதிமொழிகள் 2:17 இதை ரொம்ப, அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப இந்த இச்சகத்துக்கு மேட்ச் ஆகிறது விபச்சாரிகள். இச்சகமான வார்த்தைகளை பேசும் விபச்சார பெண்களை குறித்து அங்கே சொல்லப்படும். அவங்களுக்கு என்ன, அன்னைக்கு காசு வேணும் அவ்வளோதான், அதுக்கு அவங்க பேசுவாங்க, நயம் பண்ணுவாங்க. ஸோ இச்சகம் பேசுகிறவர்களே வேதாகமம் அவர்களுக்கு ஒப்பிடுகிறது என்று கூட நம்ம சொல்லலாம். தானியேல் 11:21, 32, 34 இந்த வசனங்களிலே பார்க்கிறோம். அந்தி கிறிஸ்து இச்சகம் பேசுவான். இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டி கொள்வான்னு சொல்லி பார்க்கிறோம். அந்தி கிறிஸ்துவின் ஆவி இன்றைக்கும் உலகத்தில் இருந்து கொண்டிருக்கு. இந்த அந்தி கிறிஸ்து யாரை இச்சக வார்த்தையினால வஞ்சிப்பான்? அந்த 11 தானியேல் 11:32 உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை, தேவனோடு பண்ணின உடன்படிக்கையை மறந்து துரோகம் பண்ணுகிறவர்களை இந்த அந்தி கிறிஸ்து என்ன செய்வான்? இச்சக வார்த்தையினால அவன் கவர்ந்து கொள்வான் பார்க்கிறோம். கடைசியாக ரோமர் 16:18 இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் இச்சகம் பேசுவாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ தயவாய் இந்த மாதிரி பேசி பணமோ பொருளோ புகழோ இல்லை வேற எந்த கெட்ட நோக்கமும் இல்லாமல், அது ரொம்ப மோசமான ஒரு பொல்லாத ஆதாயம் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அது நம்மகிட்டையும் இருக்க வேண்டாம். அப்படி இருக்கிறவங்களை குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கலாம், தலையில தாழ்த்தலாம். அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் கர்த்தாவே நாங்கள் ஆண்டரே வேதாகம பொருளாதாரத்தை குறித்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அதில் இச்சகம் பேசி பணம்
பொருள், புகழ், ஆண்டரே மக்கள் இதெல்லாம் சம்பாதிக்கிறவர்களே, அப்படிப்பட்ட பொல்லாதவர்களை குறித்து ஆண்டரே நாங்கள் பார்க்குறோம். ஆண்டரே உள்ள ஒன்று வைத்துட்டு வெளியே ஒன்று செய்கிறது, வேத வசனத்தை புரட்டுகிறது, இழிவான ஆதாயத்திற்காக பண்ணுறது, முழு குடும்பத்தை கவிழ்த்து போடுகிறது, வஞ்சிக்கிறது, ஆண்டரே வேதத்தை புரட்டுகிறவர்கள், ஆண்டரே இந்த மாதிரிலாம் நிறைய பிரிவினை, சத்தியத்திற்கு விரோதமான பிரிவினைகளை உண்டாக்குகிறவர்கள், இதெல்லாம் குறித்து நாங்கள் பார்த்தோம். ஊழியர்களும் அப்படி இருக்கிறாங்க, விசுவாசிகளும் அப்படி இருக்கிறாங்க நாங்கள் பார்த்தோம். கடைசி நாட்களில் நாங்கள் இருக்கிறோம். அந்தி கிறிஸ்துவின் ஆவி இதெல்லாம் செய்யும், விபச்சாரிகள் அதை செய்வார்கள் என்றெல்லாம் நாங்கள் பார்த்தோம். ஆண்டரே தயவாய் எங்களுக்கும் எங்களுடைய சந்ததிக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆதாயமும் வேண்டாம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனை இருக்காது ராஜா. இந்த இச்சகமான வார்த்தைகளால் எங்களுக்கு கிடைக்கிற ஆதாயம் அழிவும் வஞ்சகத்திலையும் முடியும்னு நாங்கள் பார்த்தோம். ஒருபோதும் எங்களை அதுக்கு உட்படுத்தாதபடிக்கு சத்தியத்தை அறிய வேண்டிய பிரகாரம் நாங்கள் அறிந்து கொண்டு ஆண்டோரே அதில் ஆண்டரே நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க ராஜா. துதிகன மகிமை செலுத்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ மா.